ஸோ இன்றைக்கி இன்னொரு பேபி ஃபுட் ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். ஆமாம்ப்பா. ஓகே, இது வந்து அந்த பசங்களுக்கு வந்து சும்மா இருக்கிற சமயத்தில் வாயில் ஏதாவது மின்னணும் அப்படின்னு தோணும் சமயத்தில் கையில் கொடுத்து விட்டுறலாம். ஆமாம், டீதிங்க்கு யூஸ் ஆகும். இல்லை எதை கிடைச்சாலும் மெல்ற ஸ்டேஜில் இருக்காங்கல்ல, ஆமாம், அப்போல்லாம் இதை கொடுக்கலாம். ஓ ஓகே. டீதிங் ஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம். டீதிங் ஸ்டிக்ஸ், ஓகே. மிக்ஸ்டு மில்லட் ப்ளஸ் வீட் ஃப்ளவர் வச்சு பார்க்க போகிறோம். ஓ, மிக்ஸ் மில்லட்ன்றது இது வந்து ஆதியா கரைச்ச கஞ்சி மாவு. நான் அரைக்கும் போதே அதில் ஏலக்காய் பொடி போடாமல் அரைச்சிருக்கேன். ஸோ அதை சேவரி வெர்ஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வேணா ஏலக்காய் போட்டு கஞ்சி மாதிரியோ இல்லை உருண்டை மாதிரியோ பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் மில்லட், எல்லா விதமான நட்ஸ், அதுக்கப்புறம் ரெட் ரைஸ், புழுங்கல் அரிசி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15 ஐட்டம்ஸ் இருக்கு. எப்படி பொடி பண்ணிட்டு? நான் இந்தியாவிலேருந்து வரும்போது அம்மா பண்ணி கொடுத்தாங்க. ஓகே. அங்கே வெயிலில் இப்போ ராகிலாம் ஸ்ப்ரவுட் பண்ணி இங்கே அரைக்கிறது கஷ்டம். ஸ்ப்ரவுட் பண்ணி அப்புறம் அதை காய வச்சு அரைச்ச பவுடர் இருப்பா அது. ஓகே. அது ஸோ நெய் வந்து 1/4 கப். இந்த மிக்ஸ்டு மில்லட் பவுடர் வந்து ஆல்மோஸ்ட் அரை கப்புக்கு 1 ஸ்பூன் கம்மியாக எடுத்துட்டுருக்கேன். ஓகே. 1 கப் வந்து கோதுமை மாவு. ஆமாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் ஓமம், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு பவுடர். இது வேண்டாம், இப்படி வேண்டாம், இது கொஞ்சம் ஸ்வீட். பட் 1 இயர் ஆற வரைக்கும் உப்பு சர்க்கரை கொடுக்கக்கூடாது. பட் இந்த காம்பினேஷன் வேண்டாம் ஸ்பைசஸ் அப்படின்னா ஏலக்காய் யூஸ் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் ரோஸ்ட் பண்ண ஜீரா பவுடர் மட்டும். ஸோ அது ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். ஓகே, பார்க்கலாமா? பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 கப் நெய் எடுத்துக்கிறேன்ப்பா. இந்த மிக்ஸ் மில்லட் பவுடர், கோதுமை மாவு. மில்லட் பவுடர்னா மெயினாக வந்து அதில் என்ன மில்லட் இருக்கு? மெயின் வந்து ராகியும் தினையும் வந்து ப்ரொபோர்ஷன் அதிகம். கம்பு, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து குதிரைவாளின்னு நினைக்கிறேன், அது வந்து கம்மி. அப்புறம் புழுங்கல் அரிசி, ரெட் ரைஸ், கொஞ்சம் சன்னா, இது ப்ரௌன் அந்த ஸ்கின்னோட இருக்கிற சன்னா, பெப்பர் பவுடர், ஜீரா பவுடர், ஓமம் 3 சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன்ப்பா. ஓகே. முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் சேர்ந்துருது. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து இதை ஒரு சாஃப்ட் டோவாக நீட் பண்ணிக்கலாம். ரொம்ப பிசையக்கூடாது, ஜஸ்ட் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு பாலாக உருட்ட முடிஞ்சால் போதும். போட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஓமம் சேர்த்துட்டுருக்கேன். எனக்கு ஃப்ளேவர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சோண்டு ஓமம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டுருக்கேன். சாஃப்டான டோ பிசைஞ்சுட்டேன். இது மைதா மாவில் பண்ணுற மாதிரி இட்டுட்டு நீட்டாக போட்டு எடுக்க முடியாது, விரியும். ஒன்றுனா பாலாக உருட்டி கொஞ்சம் திக்கு இதுவாக நம்ம தான் கையில் ரோல் பண்ணணும். ஸோ இப்படி எடுத்து நான் ஒரு சின்ன பால் சைஸ் எடுத்துட்டுருக்கேன். சைஸ் எடுத்துட்டு பாம்பில் இதுவாக ரோல் பண்ணால் ஸ்டிக் மாதிரி. ஆமாம், அது ஸ்டிக்கு மாதிரி உங்களுக்கு வேண்டிய திக்னஸில் ரோல் பண்ணிக்கலாம். நான் அவளுக்கு பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் திக்காகவே ரோல் பண்ணுறேன், அவளுக்கு கிரிப் இருக்கும், கையில் பிடிச்சின்னு. சூப்பர். அண்ட் இது பெரியவங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டா இட்டுட்டு சப்பாத்தி இடுற மாதிரி கொஞ்சம் திக்காக இட்டுட்டு கட் பண்ணிடலாம். அண்ட் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா எள்ளு ஆட் பண்ணலாம். எள்ளு கூட நல்ல குட் ஃபேட்டு. என்கிட்ட இப்போ இல்லை, அதனால நான் ஆட் பண்ணல. எள்ளு ஒயிட் செசமி சீட்ஸ் ஆட் பண்ணலாம் மேலே. நான் இப்போ அவனையும் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ரோல் பண்ணி முடிக்கிறதுக்கும் அவன் ப்ரீ ஹீட் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நான்
350 டிகிரிஸ்க்கு ஃபேரன்ஹைட்டுக்கு இது பண்ணிக்கிறேன். ஓகே. இங்கே ஃபேரன்ஹைட், இந்தியாவில் செல்சியஸ். ஆமாம். ஸோ செல்சியஸ்னா 180. 180 ஆமாம். ஓகே. பண்ணிவிட்டு இது அதுக்குள்ளே இதுவும் ரோல் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே. இது எவ்வளோ நாள் வச்சுக்கலாம்? 20 டேஸ் வரைக்கும் ஒன்றும் ஆகாது. பட் குழந்தைக்காக பண்ணுறதுனால 1 வீக்குள்ளே யூஸ் பண்ண உங்களுக்கு ஓகேன்னா வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கெட்டு போகாது. ஓகே. பட் ஹெல்த் ரீசனுக்காக பெட்டர் ஒரு 1 வீக்குள்ளே கொடுத்து காலி பண்ணுவோம். ஓகே. ஸோ அந்த குவான்டிட்டி தான் இது. டெய்லி 1 or 2 கொடுத்தோன்னா சும்மா சூ காலி பண்ண மாட்டாங்க, சும்மா பேருக்கு சூ பண்ணுறதுக்கு தான். ஓகே. ஸோ டெய்லி 1 or 2 ஸ்டிக்கு கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக 1 வீக் வரும். இல்லைனா எதையாவது எடுத்து வாயில் வச்சுட்டு. ஆமாம், கையில் கிடைக்கிறதெல்லாம் வாயில் வச்சுக்கிறியே இப்போ. என் விரல் கொடுத்தா அதையும் வச்சுக்கிறா சேர்த்து எடுத்து. ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம 350 டிகிரிஸ் 180 டிகிரி செல்சியஸ் 350 டிகிரிஸ் ஃபாரன்ஹைட்டில் வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ணியாச்சு. அவனை இப்போ இதை வைக்க போகிறோம். ஒரு 12 to 15 minutes. ஓகே. கொஞ்சம் அவன் டர்ன் சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ ஒரு 12 minutesல செக் பண்ண ஆரம்பிக்கிறது நல்லது. ஓகே. ரொம்ப ஹார்டாக இருக்காது உள்ளே இருக்கும்போது. ஸோ உள்ளே குக்காக இருந்ததுன்னா போதும், எடுத்துடலாம். வெள்ளம் வந்து ஆற ஆற நல்ல ஸ்டிக் மாதிரி ஹார்ட் ஆகிடும். ஓகே. உள்ள வச்சிடலாமா? வச்சிடலாம். ஆமாப்பா. அது எனக்கு 18 minutes ஆச்சு ஃபுல்லாக பேக் ஆகி வரத்துக்கு. இன்னும் ஆறல, ஆற தான் ஹார்ட் ஆகும். ஓகே. இப்போ ஒன்றே ஒன்று பிரேக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. அந்த மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆறினோடனே இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். ஓகே. இந்த பசங்க கடிச்சோடனே அப்படியே வாயில் வச்சுட்டு அப்படியே கரைஞ்சிடும். ஆமாம், கரைஞ்சிடும். ரொம்ப ஸ்டிஃபான இதுவாகவும் இருக்காது, போய் சோக்கார அளவுக்கு அப்படியே உடச்சா அந்த அளவுக்கு ஹார்டாகவும் இருக்காது. அப்படி இருந்தால் சோக்காரத்துக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இது ஒரு வாயில் 2 நிமிஷம் வச்சுருந்தா அதுவே கரைய ஆரம்பிச்சிடும். ஓகே. அண்ட் பெட்டர் யாராவது பக்கத்தில் இருக்கும்போது கொடுக்கறது தான். ஏன்னா எவ்வளோ பெரிய பீஸா உள்ளே எடுப்பாங்கன்றது தெரியாது இனிஷியலாக. பெரிய பீஸா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா கரைஞ்சிரும். இல்ல கேப் பண்ணி துப்பி போட்டுருவாங்க. பெட்டர் யாராவது அடல்ட் சூப்பர்விஷன் கொடுக்கிறது. ஓகே. ஓகே ரக்ஷா, தேங்க் யூ. தேங்க் யூப்பா.